பரத், ஒரு கால்குலேட்டர் என்ன வேலை பார்க்கும்? நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். இந்த முட்டா மாக்கான்ஸ் மாத்திரை வந்தா மாறிடும், பிரீவிஸ் வந்தா மாறிடும், ஏன் டோனி கேப்டன்சிக்கு வந்தால் எல்லாமே மாறிடும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் அந்த ஃபார்மர் ரிட்டையர் ஆனால் தான் எல்லாமே மாறும்னு புரியவே இன்னும் 3 சீசன் ஆகும். அதாவது சிஎஸ்கேனா சென்னை சூப்பர் கிங்ஸ், கம்பேக் சூப்பர் கிங்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருக்க கூடாது, சோக்கர் சூப்பர் கிங்ஸ் வேணா கூப்பிடலாம். அதுதான் அவனுங்க பேரா மாத்தலாம் அபிஷியலா. என்னடா இப்படி பேசுறான், கோவம் வருதா இந்த மாதிரி பேசுறதுக்கு? அந்த மாதிரிதான் எனக்கும் கோவம் வருது. ஒரு சிஎஸ்கே ஃபேனா தான் கண்டிப்பா கோவம் வரும். ஒரு ஆர்ச் ரைவலுக்கு அகைன்ஸ்டா விளையாடுற பர்ஃபார்மன்ஸ் அங்க இது. எல் கிளாசிக்கோ ஒண்ணு இல்ல, ஆயுஷ் மாத்திரை இல்லைன்னா அந்த பவர் பிளேல ஸ்கோர் வந்திருக்காது. ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆனார் ஆயுஷ் மாத்திரை அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டார்டிங் அந்த ஓவர்ஸ்ல பவர் பிளே முடிஞ்ச ஓவர்ஸ்ல இருந்து 15வது ஓவர் வரைக்கும் என்ன நடந்துச்சு எனக்கு எடுத்து கொடுங்க. அதுதான் ஜோக் பண்ணோம், பேசிக்கா ஜோக் பண்ணோம். நல்லா தூங்கிட்டேன்டா, ஓப்பனா சொல்றவனுக்கு தான் தெரியுமே. போன்ல தான் இருந்தோம். ஆயுஷ் மாத்திரை விக்கெட் போனோடனே மச்சான் நான் தூங்க போறேன் 17th ஓவர் ஹெல்ப்னு சொல்லிட்டு நல்லா மெசேஜ் போட்டு போயிட்டு நானு இந்த மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட் பாரு. அதான் சொல்றேன்ல, ஒரு எல் கிளாசிக்கோ அந்த ஹைப்பு அந்த மாதிரிலாம் நீங்க போன மேட்ச் ஆச்சு 150 அட்லீஸ்ட் கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. அதுவும் நாங்க தான் எடுத்துட்டு போனோம், இல்லன்னு சொல்ல. ஆனா அந்த க்ளோஸா போச்சு, அது கூட இல்லடா. 15 ஓவர்ல சேஸ் பண்றானுடா அந்த 180. எனக்கு இன்னைக்கு இந்த மேட்ச்ல ஒருத்தரை கண்டுபிடிச்சிருக்கேன்டா. செங்கல் சைக்கோ நீ கேள்விப்பட்டிருப்ப, சிங்கிள் சைக்கோ நீ கேள்விப்பட்டிருக்கா? ஜடேஜா அந்த 11வது ஓவர்ல இருந்து 19வது ஓவர் வரைக்கும் சிங்கிள் மட்டுமே ஆடிட்டு இருந்தா நம்ம தலைவன் ஜடேஜா. கடைசி ஓவர் மட்டும் 2 6 நாட்டினாரு. அதை தவிர்த்து என்ன பண்ணாரு ஜடேஜா? நடுவுல நின்னாரு, ஸ்டாண்டு கொடுத்தாரு. அதுதான் ஜடேஜா ஒரு ரோல்னு வச்சுக்கோங்க. ஆனா அப்படி நின்றுட்டு சிங்கிள் 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 நீ என்ன ஃபுல் டாஸா லோ ஃபுல் டாஸா போட்டுட்டு இருக்காங்க, ஃபுல் டாஸ் போடுறாங்க, சிங்கிள் 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 சொல்லிட்டு சிங்கிள் சைக்கோ இன்னைக்கு செதுக்கிட்டா மேட்சே. நல்லா இருந்துச்சு. என்ன பண்ணாரு ஜடேஜா எனக்கு சொல்லுங்க. ஜடேஜாவோட வேலை ஓகே, அதுதான் வேலையா? அப்ப யார் என்ன அடிப்பா? டூபே ஒருத்தர் வந்து அடிச்சு கொடுத்தாரு. ஓகே, நான் நல்லா ஆடினார் டூபே. ஒருத்தர் தான் அடிக்கணும்னா இப்ப என்ன வேற யாருமே ஆட மாட்டீங்களா? சரி, விஜய் சங்கர் எதுக்கு டீம்ல இருக்காரு சொல்லு. இரு அதுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூபே அடிச்சாருன்னு சொல்லாத. நான் திரும்ப நான் உங்ககிட்ட போன்ல சொன்னதான் இப்பவும் சொல்றேன். சிஎஸ்கே எல்லாம் இங்க அடிக்கல, சரியா? ஒரு கட்டத்துக்கு மேல மேட்ச் டார்கெட்டே இல்ல, போர் அடிக்கும் மக்களுக்குன்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸா ஃபுல் டாஸ் போட்டு கொடுத்தாங்க. தூபே அடிச்ச 3 6 ஃபுல் டாஸ்ல தான் வந்தது. ஜடேஜா கடைசி ஓவர்ல அடிச்ச 6 ஃபுல் டாஸ்ல தான் வந்தது, சரியா? இந்த பிதா மகன்ல சொல்லுவாங்கல்ல, நான் தான் அடிச்சேன்னு பீத்திக்கிறேன், பாவாடை ஒத்துட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னு சூர்யா கேட்பான்ல, அந்த மாதிரிதான் இவனுங்க எல்லாம் ஒன்னும் அடிக்கல ப்ரோ, இவனுக்கு போட்டு கொடுத்தானுங்க ப்ரோ. அதான் ஒரு உண்மை. நான் வந்து உண்மையே சொல்றேன். எனக்கு இதெல்லாம் சொல்றப்போ நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க நினைக்கலாம் என்னடா இந்த பஞ்சதந்திரம் படத்துல கேட்பார்ல, என்ன நீங்க இவ்வளவு மோசமா அடி வாங்கியிருக்கேன் சிரிச்சிட்டு இருக்கேலே அப்படின்ட்டு, விலையதான் மாமா சேர்க்கிற உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்க. அந்த மாதிரிதான் உள்ளுக்குள்ள செம்ம காண்டாகுது. ஆனா வியூவர்ஸ் அதை சொல்ல முடியல. என்னால இப்ப நான் கெட்ட வார்த்தை கூட பேச முடியாது, அந்த அளவுக்கு ஐ வாஸ் கார்னர்ட். உண்மையிலே கார்னர்ட்ல முடியல மச்சான். உண்மையிலே ஆயுஷ் மாத்திரை நீங்க எடுத்துட்டு வந்தீங்க, சூப்பர் மூவ். அவர் எப்படி விளையாண்டாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், பயங்கரமா விளையாண்டாரு. ஒரே ஒரு பாசிட்டிவ் அந்த ஒரு வழியா அந்த ஸ்டீரியோ டைப்ல இருந்து வெளில வந்துட்டாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் நாங்க வந்து பொட்டன்ஷியலா ப்ரூவ் பண்ண முடியும், யங் பிளேயர்ஸ் எல்லாம் நாங்க வந்து சீசன் எண்ட்ல தான் சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு பேசினாங்கன்னா மைக்கசி பிளமிங் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்களே. இப்போ வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, அடிச்சும் காட்டிட்டாரு. உங்க திருப்பதி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் திருப்பதி எடுத்துன்னு வந்தீங்க. நாங்க திருப்பதி சப்போர்ட் பண்ணி தான் பேசினோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஃபார்ம் அவுட் ஆன பிளேயருக்கு இவ்வளவு வக்கால் தட்டி 8 இன்னிங்ஸ் ஆட வச்சிங்களே. இப்போ வந்து இந்த மந்த்ஸை வந்து ஒரு இன்னிங்ஸ்ல வந்து அடிச்சு கொடுத்தாருல ஆயுஷ் மாத்திரை. அது மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுன்றதுதான் இதோட அர்த்தம். கூட விடு, அது ஓகே, அது அடிக்கிறாங்க, எல்லாருக்கும் அந்த இன்டென்ட் இருக்கு. ஃபீல்டிங் பாரு, அதுதான் அங்க லேக்கிங்கே மச்சான். அவர்கிட்ட 2 பாலும் தான் போச்சு, சரியா? அந்த 2 பாலுமே ஒன்னு சூப்பரான கேட்ச், ரிக்கில்டன் கேட்ச். இன்னொரு அந்த 6 எப்படி தடுத்தாரு பாரு, சூப்பரான ஒரு அட்டெம்ப்ட். மீன்வைல் இங்க கைக்கு வர கேட்ச் எல்லாம் விட்டுட்டு இருக்கானுங்க. இந்த ரவீந்திரா எல்லாம் எப்பாடி, இந்த கான்வே நம்ம சொல்லியிருந்தோம் நியூசிலாந்துக்கு போயிட்டாருங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி அது என்ன கதைனா, ஒரு நியூசிலாந்துக்கு ஏதோ போயிருந்திருக்காரு போல, ஸ்டோரி போட்டிருந்தாரு, திரும்ப வந்துட்டாரு, ஸ்குவாட்ல தான் இருக்காரு இப்போ, சரியா? நான் என்ன சொல்றேன், பேசாம அனுப்பிச்சு விட்டுருங்க நியூசிலாந்துக்கு. இந்த ரச்சின் ரவீந்திரா அவரு போட்டோம், நீங்க தேவையே இல்லை, விடை கொடு சாமி, விட்டு போகின்றன்னு போயிருங்க. அவர் என்னடா பண்ணார் ரச்சின் ரவீந்திரா? இல்லடா, நான் ஓப்பனா கேட்கிறேன் மச்சான். இது வந்து நீங்க வியூவர்ஸ் நீங்களும் சொல்லுங்க. நான் யாரு? நானு ஒரு கிரிக்கெட் ஃபேனு, ஓகேவா? என்னன்னா எக்ஸ்ட்ராவா நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுவேன், அனலிஸ்ட் எல்லாம் கிடையாது, சரியா? நானே சொல்றேன், இவ்வளவு வீடியோஸ் பார்த்துட்டு வந்து ரவீந்திராக்கு அந்த வீக்னஸ் இருக்குங்க. 4th ஸ்டெம்ப் லைன்ல கொஞ்சம் பாடியில கிராம்ப் பண்ற மாதிரி போட்டுனா கீப்பர்ட்ட கொடுத்து அவுட் ஆவார்ல, அடிக்க போய் அவுட் ஆவாருங்க, எட்ஜ் பட்டு போவுங்க. நான் சொன்னேன்னா இல்லையா ரிவ்யூல? சொன்ன ஒரு விஷயம் ரிவ்யூல நான் சொல்றேன்ல, எவ்வளவு மேட்ச் அவுட்டா இருக்காரு. நான் இன்னிங்ஸோட சொல்றேன். இப்ப இவர்கிட்ட ஆர்செட் அப்படிதான் அவுட் ஆனாரு, அர்ஷித் ரனாட் அப்படிதான் அவுட் ஆனாரு சொல்றேன். அதே மாதிரி திரும்ப அந்த மனுஷன் அவுட் ஆனாரு 9 பால் 4 ரன்னுக்கு. என்னடா எதுக்கடா அவர் டீம்ல இருக்காரு? அதே மாதிரி மேட்ச் ப்ரீல வந்து தலை சொல்லியிருந்தோம், லோ ஃபுல் டாஸ் வந்து தலை வந்து அதுவும் கொஞ்சம் ஸ்லோவா போட்டீங்கன்னா
கரெக்டா எந்த ஃபீல்டர் எங்க இருக்காரோ தேடி பிடிச்சி கை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னைக்கு நடந்துச்சு பும்ரா ஓவர்ல. சரி 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 மச்சான், அதெல்லாம் விட்ரு. எனக்கு தெரிஞ்சாகணும், விஜய் சங்கர் எதுக்கு வச்சிருக்கீங்க? விஜய் சங்கரை வந்து நீங்க நடுவுல ஜடேஜா ரோல வந்து ஆடுறதுக்கு வச்சிருந்தீங்கன்னா அப்ப ஏன் விஜய் சங்கரை அப்போ இறக்கல? ஜடேஜாக்கு முன்னாடி இறக்கல. அண்ட் நீங்க பினிஷிங் ரோல் வச்சிருந்தீங்கன்னா அப்ப ஏன் வந்து டோனிக்கு அப்புறம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் விஜய் சங்கர் வந்து அந்த பினிஷிங் ரோல் ஆடல? இல்ல இது நல்ல கேள்வி. விஜய் சங்கர் டீம்ல எதுக்கு இருக்காரு அப்படின்ட்டு நான் ப்ரிவியூல சொன்ன மாதிரி தான், அது அவருக்கே தெரியாது. சரியா, அவருக்கும் தெரியாது. அப்போ அந்த மனுஷன் மேல தப்பு இல்லல்ல. ஆமா, விஜய் சங்கர் தான் விளையாடலன்னு தெரியுது, அவரு தான் விளையாடலன்னு தெரியுது. அப்ப எதுக்கு விஜய் சங்கர் எத்து வச்சு விஜய் சங்கரை வந்து அவரால தோக்குற மாதிரி மேட்ச் அப்படி காட்டுறீங்க? இந்த மேட்ச் ஓகேங்க, அவர் சான்ஸே கொடுக்கல, சுத்தமா எதுவுமே பண்ணல, ஓகே. அப்ப எதுக்கு இல்ல அதுக்குன்னு முன்னாடி அவரு இப்படிலாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது. அவர் விஜய் சங்கர் அடிச்சவன் தானே. நீ என்னது அன்னியன் படத்துல கேக்குற மாதிரிதான், விஜய் சங்கர் அடிச்சதும் சப்போர்ட் பண்ணதும் ஒரே ஆளா? அவருதான் ஆடலன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு அவர் எத்து டீம்ல டெக்குள்ள வச்சுக்கிறீங்க சும்மா? கரெக்ட். இது நான் ஒரு நல்ல பவுலர் எடுத்துனுவாங்க. அதுதான் எனக்கு என்ன தெரியுமா பகீர் ஆயிடுச்சு. இவங்க அன்சுல் கம்போஜுக்கு பதிலா அஸ்வின் எடுத்துட்டு வந்தாங்க. அது நல்ல சாய்ஸ் தான் இருந்துச்சு. அது மேட்ச் முடியறப்போ ஓகே, நல்லா போட்டார். அஸ்வின் தான் இருக்கல எக்கனாமிக்கல் பவுலர் இல்லன்னு சொல்ல, ஓகே. நான் என்ன சொல்றேன், நீங்க விஜய் சங்கர் இப்படிதான் யூஸ் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சா மீதி டீம்ஸும் எவ்வளவு ஸ்மார்ட்டா பண்றாங்க பாரு. அவங்க அந்த ஒரு பேட்டரை இம்பாக்ட் சப்பா வச்சுக்கிறாங்க. எனக்கு விக்கெட் போச்சு சீக்கிரம் போச்சுன்னா விஜய் சங்கர் இம்பாக்ட் சப்பா எடுத்துட்டு வந்துக்கிறாங்க. விக்கெட் போல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்னா நீ இப்படி யூஸ் பண்ணி விஜய் சங்கர் பதிலா அன்சுல் கம்போஜ் டீம்ல வச்சிருந்தா வச்சுக்கோ, இல்ல அஸ்வினியா டீம்ல வச்சிருந்தா வச்சுக்கோ, நீ என்ன பண்ணிருக்கலாம், இம்பாக்ட் சப்பா நீ வந்து அன்சுல் கம்போஜ் எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா பவுலரோட போயிருப்பாங்க. புரியுதா நான் சொல்றது? அவங்க இது ஏன் இந்த மாதிரி யோசிக்க மாட்டேங்கிறாங்க தெரியல. நீங்க அஸ்வின் எடுத்துன்னு வந்தீங்க, அஸ்வினோட வேலை என்ன? பவர் பிளேல 2 ஓவர் போடுறதா ஒரு டிஃபைனான பிளான், விக்கெட் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அஸ்வினுக்கு அந்த விக்கெட் டேக்கிங் கேப்பபிலிட்டியே இல்ல. கேப்பபிலிட்டி இல்லடா. அவரு விக்கெட் போட மாட்டாங்க, போடுறாரு. நீ பாத்தியா? டிஃபென்சிவா போடுறாரு. அரௌண்ட் த விக்கெட்ல ரோஹித் சர்மாக்கு அகைன்ஸ்டா போடுறாரு. டிஃபென்சிவா போடுறாரு. நீ ஒரு ஆஃப் ஸ்பின்னரா இருக்க, பவர் பிளேல போடுறாருன்னா ஓவர் த விக்கெட்ல வந்து போடுவாங்க, ஃளைட் பண்ணுவாங்க. அதுதான் அரௌண்ட்ல போட்டாலே அது வந்து டிஃபென்சிவ் அப்ரோச் தான். இல்லன்னா இன்னொன்னு வந்து அந்த கண்ட்ரில வந்து கேட்ச் அடிக்கிறதுக்காக ஒரு ஸ்கிராப், அவ்வளவுதான். அந்த ஒரு டிராப்புக்காக நீங்க மொத்தமா அரௌண்ட்ல தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது எதுக்கு அஸ்வின் அந்த இடத்துல? நான் என்ன சொல்றேன், நீங்க அஸ்வின் அப்படி வந்து பவர் பிளேல யூஸ் பண்ணி ஒரு விக்கெட் பிரேக் த்ரூ எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பதில் அன்சுல் கம்போஜ் வந்து ட்ரை பண்ணிருக்கலாமே. ஓகே, அதான் திரும்ப சொல்றேன், இந்த மேட்ச்ல அது ட்ரை பண்ணிருக்கலாம். அப்ப அஸ்வின் வந்து நீங்க வந்து என்னதான் எக்கனாமியா போட்டாரு, டீசெண்டா போட்டாரு, எல்லாம் ஓகேன்னு சொன்னாலுமே அப்ப எதுக்கு அஸ்வின் டீமுக்கு? எக்கனாமியா 4 ஓவர் நோ விக்கெட் இதுக்கு போட்டு போறதுக்கு எதுக்கு அது அஸ்வின் அந்த டீம்ல? அதுதான் கேள்வி. இதுதான் நம்ம இந்த கேள்வி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு நம்ம அஸ்வினை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீ பவர் பிளே நல்லா போட்டு தொலைச்சிட்டாரு. நல்லா போட்டாரா? இல்ல நான் சொல்லடா, என்ன ரன் குடுக்கல, நல்லா சேஃபா போட்டு வந்தாரு. அவர் இன்னும் ஏன் பண்ண ஒரே விஷயம், அரௌண்ட்ல போட்டு அந்த கண்ட்ரில வச்சாரு ஒரு ஃபீல்டர். ரோஹித் சர்மாக்கு வந்து கேட்ச் போகும், அந்த கண்ட்ரில வந்து அடிப்பாரு, லாங் ஹேண்ட்ல வந்து கேட்ச் கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு அந்த ஒரு வெயிட். அண்ட் வந்து அரௌண்ட்ல போட்டா அந்த பிளிக் அடிச்சு ஒரு கேட்ச் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அது கொடுத்தாரு. ஓகே. அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் ரிக்கில்டன் இருந்தப்போ அவர் போட்டாரு ஒரு பண்ணலாம். ஓகே, ஆனா விக்கெட் போகல. அதுதான் ஓகே. திரும்ப அப்ப என்ன அடுத்த மேட்ச் நீங்க அஸ்வின் வந்து ஆட வைப்பீங்களா? அதுதான் இங்க பிரச்சனையே. அவங்க என்ன தெரியுமா, ஐ வாஷ் பண்றதுக்கு ஒரு மேட்ச் அமுச்சு விட்டாங்க. அந்த மேட்ச் நாங்க ஜெயிச்சோம். திரும்ப சொல்றேன், அந்த மேட்ச் நாங்க ஜெயிச்சோம். எதுக்கு திரும்ப அஸ்வின் எடுத்துட்டு? அதான்டா அவர் நல்லா போட்டாரு, எக்கனாமிக்கலா போட்டாரு, அதை பத்தி நம்ம பேசவும் முடியாது. பேசினாங்கன்னா வன்மத்தை கக்கறானுவாங்க. பட் உண்மை அதுதான். அவர் ஆக்சுவலி அன்சுல் கம்போஜ் இந்த மேட்ச் ஆடி இருக்கணும். நம்ம சொன்னோம் ரோஹித் சர்மா அகைன்ஸ்டா பவர் பிளேல போடணும், கலீல் அகமட் சொன்னோம். என்ன சொல்றேன், சிஎஸ்கேவால 160, 170, 180 இந்த 3 ஸ்கோர் தான் அடிக்க முடியும். இதுக்கு மேல வந்து 200 போறதே கஷ்டம் சிஎஸ்கேக்கு. அந்த மாதிரி நிலைமையில நீ எக்கனாமியா போட்டு என்ன யூஸ்? விக்கெட் தானே வேணும், அந்த பிரேக் த்ரூ தானே வேணும் அந்த பவுலர்ஸ் கிட்ட இருந்து. அதான் சொல்றேன், டிஃபென்சிவா போட்டுட்டு இருக்காரு, என்ன யூஸ்ன்ற பவர் பிளே என்ன யூஸ்? அப்படி டிஃபென்சிவா போட்டுமே இவங்க 6 ஓவர் 65 ரன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பை த வே இது சொல்லி ஆகணும் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரெடிட்ஸ் டு ரோஹித் சர்மா. நான் வந்து எஸ்ஆர்ஹெச்க்கும் கொல்கட்டாவா இல்ல எஸ்ஆர்ஹெச் மும்பை ப்ரிவியூ பேசியிருந்தப்போ சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு என்னன்னா ஒரே ஒரு ஆசை தான், ஹைதராபாத்துக்கு அகைன்ஸ்டா ரோஹித் சர்மா வந்து அடிச்சிடணுங்க. ஏன்னா அந்த அபிஷேக் சர்மா ரோஹித் சர்மா பேட்டிலுக்கு நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன், இதுல ஒரு பொதுநலமும் இருக்கு, சுயநலமும் இருக்கு. அவர் சீசனுக்கு 1-2 மேட்ச் தான் அடிப்பாரு. அவர் ஹைதராபாத்துக்கு அகைன்ஸ்ட் அடிச்சிட்டாருன்னா எப்பயும் அடிக்கிற மாதிரி சிஎஸ்கே அகைன்ஸ்ட் அடிக்க மாட்டாரு. ஹைதராபாத்துக்கு அகைன்ஸ்ட் அடிக்கலன்னா சிஎஸ்கே அகைன்ஸ்ட் அடிச்சு தொலைச்சிருவாருன்னு பயந்துகிட்டே இருந்தேன். தலை வந்து மொத்தம் முடிச்சு விட்டாரு. எனக்கு தனிப்பட்ட டிராமா. அதாவது ரெண்டு ஸ்டார்ட் இது வரைக்கும் சிஎஸ்கே அகைன்ஸ்டா 4 பேர் வந்து மோஸ்ட் 50s அடிச்சிருக்காங்க. அதுல இப்ப ரோஹித் சர்மா அந்த லிஸ்ட்ல சேர்றாரு, 9 50s அடிச்சிருக்காரு. ஒன்ஸ் அகைன் குட் ஸ்டார்ட். சிஎஸ்கேன்னு வந்துட்டா சின்னராச கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி எங்களை எல்லாரும் அடிக்கிறாங்க. கேஎல் ராகுல் ஒரு பக்கம் போட்டு போலக்கிறாரு, இன்னொரு பக்கம் விராட் கோலி போட்டு அடிச்சு நவுத்துறாரு, இந்த பக்கம் ரோஹித் சர்மா அடிக்கிறாங்க. பண்ணிட்டு நாங்க போன மேட்ச் அடிக்க விட்டோம். நீங்க உங்களுக்கு ஃபார்ம் அவுட்டா இருக்கீங்களா? ஹரிஷ் நீ கூட ஃபார்ம் அவுட்னு சொல்லிட்டு இருந்த
ஓ சிஎஸ்கே கேம்ஸ் ஒரு மேட்ச் ஆடு ஃபார்முக்கு வந்துருவேன். ஆனா சீரியஸா சொல்றேன், நான் சிரிக்கிற விஷயம் கிடையாது. நான் சொல்றது நீங்க யோசிச்சு பாருங்க. தனி ஒருவன்ல சொல்ற மாதிரி தான். திங்க் அபவுட் இட். எல்லா ஃபார்ம்ல இருக்க ஃபார்ம் அவுட் இருக்கிற பிளேயர்ஸையும் கொண்டு வந்து ஃபார்ம் கொண்டு வர டீமா இந்த டீம் வந்து செயல்பட்டு இருக்கு. என்ன சொல்றது? சூப்பர் கிங்ஸ்ல என்ன நான் சிஎஸ்கே கம்பேக் கொடுப்பீங்கன்னு நினைச்சீங்களா? ஃபார்ம் அவுட் பிளேயர்ஸ் விளையாடுற பிளேயர்ஸ்க்குலாம் ஒரு கம்பேக்கா இருக்கும்டா. அதான் கம்பேக் சூப்பர் கிங்ஸ்ன்ற மாதிரிதான் செயல்பட்டு இருக்காங்க. உண்மையிலே எனக்கு இதுக்கு இந்த வந்து கலாய்க்கணும் அப்படின்லாம் உனக்கு உண்மையிலே இல்ல. அதாவது இந்த அன்னியன் படத்துல அந்த கிளவி ஒருத்தி சொல்லுவாள், தெம்பில்ல தம்பி முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்ப்போம், இல்லைன்னா தற்கொலை பண்ணிப்பேன். அந்த மாதிரிதான் இருக்கு. போராடிட்டங்க, முடியல. இதுக்கப்புறம் பேச முடியல என்னால. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், ஆட் பண்ண நினைக்கிறேன். போன வருஷம் இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட போயிட்டு அவங்க யூஸ் பண்ண கால்குலேட்டர் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வரணும். 6 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சு குவாலிஃபை ஆவது எப்படி? ஆசிரியர் உத்தமன் அந்த மாதிரி ஆசிரியர் ஆர்சிபி ஃபேன் அவங்க தான் குவாலிஃபை ஆயிருந்தாங்க போன சீசனு. அது வேணா நடந்தா பாசிபிள் இருக்கு. பட் அதுவே வந்து இப்ப சிஎஸ்கே வந்து ஒரு சீசன் வந்து குவாலிஃபை ஆகாது எழுதி தர முடியும் அப்படின்னா நான் இந்த சீசன் மட்டும் தான். நான் இது வரைக்கும் நினைச்சதே கிடையாது. சிஎஸ்கே வந்து எப்படியாவது வந்துருவாங்கன்னு நினைச்சிருக்கேன். இந்த சீசன் ஒரு சீசன் வந்து குவாலிஃபை ஆகல. இந்த சீசன் வந்து எனக்கு தோணுது இந்த சீசன் குவாலிஃபை ஆக மாட்டாங்க. சிஎஸ்கே எழுதி தரலாம் இந்த டீம் வச்சுட்டு. அண்ட் டிசிஷன்ஸ் நிறைய வந்து ரொம்ப தப்பா போயிருக்கு. நல்லா யோசிப்பாங்க. சின்ன சின்ன டிசிஷன்ஸா இருக்கட்டும், தேவையில்லாத பிளேயர்ஸ் விளையாட வச்சு அஸ்வின் ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க எடுத்து விளையாட வச்சு அது ரொம்ப இந்த விஷயம் நான் கொஞ்சம் டாமினேட்டிங்கா இருக்கேன் இந்த வீடியோல. தப்பா எடுத்துக்காத ஹரிஷ். ஏன்னா எனக்கு அவ்வளவு ஆதங்கம் இருக்கு. எல்லாத்தையும் கொட்டுறதுக்கு இது ஒரு தான் ஸ்பேஸ். சரியா? அதனால நான் பேசிடுறேன். என்ன மேட்டர்னா, ஸ்டார்டிங்ல இருந்து ருத்ராஜ் கேவ் கூட கழுவி ஊத்துனாங்க. ஏங்க 10 ரனாவை கொண்டு வந்து 13வது கொண்டு வராங்க. அறிவு இருக்காங்க உங்களுக்கு அப்படின்ட்டு. தோனி என்ன பண்றாரு? இல்ல தோனி என்ன பண்ணாரு இன்னைக்கு? ஃபர்ஸ்ட் தோனி ஆஸ் கேப்டன் சொல்லுங்க, என்ன பண்ணாரு இன்னைக்கு தோனி ஆஸ் கேப்டன்? 100 அகமதை கொண்டு வந்து 8வது ஓவர்ல கொண்டு வராரு. 10 ரனாவை 13வது கொண்டு வராரு. நீங்க ஆர்கியூ பண்ணலாம். 10 பால்ல 35 ரன் கொடுத்தான் 10 ரனா. அவனே முன்னாடி கொண்டு ஸ்ட்ரைக் பவுலர் 10 ரனா தானே. உன் ஸ்ட்ரைக் பவுலர் 100 அகமத் தானே. எதுக்கு நீங்க முன்னாடி அட்டாக் பண்ண மாட்டீங்க? கொண்டு வரணுமா இல்லையா? கொண்டு வர சொல்லல. 17, 19 இந்த ஸ்ட்ராட்டஜில வந்து 10 ரனா வச்சிருக்காரு. கூட 100 அகமதை சப்போர்ட் பண்றதுக்காக வச்சிருக்காரு. எல்லாரையும் வச்சுக்கினே மேல இருக்க பேட்ஸ்மேன் யார் அவுட் ஆக்குவா? அதாவது நீ பாத்தனா மச்சான், பஞ்சாப் கிங்ஸ் கேகேஆர் டிஃபெண்ட் பண்ணாங்கல்ல 111 ரன். அதுலயுமே சகல் ரொம்ப கிரிமினல் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாரு. 6வது ஓவர்ல எடுத்துட்டு வந்தாரு சகல. தூக்கி போடு, பரவாயில்ல, ரன் கம்மியா தான் இருக்கு, பரவாயில்ல, நீ தூக்கி போடு. அடிக்க போட்ட என்ன பண்ணுவானுங்க? மிஞ்சி போனா அடிக்க போவானுங்க. விக்கெட் நீ போடு தைரியமா. கேப்டன்சி மச்சி, கேப்டன்சி. நான் இங்க சொல்றேன், தோனி எல்லாம் இங்க கிரிட்டிசைஸ் பண்றேன், இன்னும் பெரிய தோனி எல்லாம் பத்தி பேச அப்படி இல்ல. இன்னைக்கு சரியா பண்ணல, ஒத்துக்கணும், அதான் உண்மை. சரிங்களா? 10 ரன் ஹைட் பண்ணி என்ன பிரயோஜனம்? இல்லைன்னா நீங்க 10 ரன் ஆடாதீங்க. அட்லீஸ்ட் இந்த மேட்ச்ல நான் வந்து கான்ஃபிடண்டா சொல்லுவேன், நீங்க ஒரு 6வது ஓவர் 7வது ஓவர்ல 100 அகமது நீங்க பார்வையில கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, இல்ல அட்லீஸ்ட் 10 ரனாவையும் 100 அகமதே கொஞ்சம் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு இவ்வளவு மோசமா அடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு சத்தியமா தோணல. சூரியகுமார் டேக் ஆன் பண்ணிட்டாரு 100 அகமத மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சொல்றோம். பட் ஒருவேளை அந்த கேட்சை பிடிச்சிருந்தாரு ரச்சின் ரவீந்திரா அப்படின்னா, ரோஹித் சர்மா கேட்ச மேட்ச் மாறி இருக்கும். ஒருவேளை ஸ்டார்டிங்ல டிஆர்எஸ் தோனி ரிவ்யூ சிஸ்டம் ரிக்கில்டனுக்கு எடுத்திருந்தாரு அப்படின்னா மேட்ச் மாறி இருக்கும். நிறைய பேர் சொல்லலாம் அது வந்து கலீல் அகமத் தப்புங்க, அவர் தான் வெளியே போகுதுன்னு சொன்னாருங்க அப்படின்ட்டு. தோனி ரிவ்யூ சிஸ்டம் தானே, தோனி கீப்பர் தானே, அவருக்கு தெரியாதா? அது வந்து Exactly my point. When we are giving credits for right decisions, we have to give him the credits for wrong decision too. அதுவும் வந்து ஒரு எவ்வளவு பெரிய பிரேக் த்ரூ அந்த டைம்ல வந்துச்சுன்னா, மும்பை இந்தியன்ஸோட பவர் பிளே ஸ்கோர் எவ்வளவு அஃபெக்ட் ஆகும். அது ஒரு ட்ரை போயிருக்கலாமே. நீங்க வைட்டுக்கு எல்லாம் போனீங்களா? ஒரு ட்ரை இதுக்கு போயிருக்கலாமே. என்ன இப்போ வைட் எப்போ போனாங்க? லேட்டா போனாங்க. இப்போ இது ஃபர்ஸ்ட் லேட்டா போன வைட்டு தான் சொல்றேன். அதுக்குள்ள போனீங்களா? ஸ்டார்டிங் இனிஷியலா ஒரு எவ்வளவு பெரிய விக்கெட் அது போயிருக்கலாமே. நீங்க என்ன இப்போ அதான் போட்டோம் என்ன இப்போ இதுல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் அது திரும்ப அடிச்சாச்சு. பட் வேற வழி இல்ல, சொல்லிதான் ஆகணும். அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி பவுலர் தாங்க சொல்லணும். நீங்க பாருங்க, பூரனுக்காக இன்ஸ்டா கம்போஜ் அப்படிதாங்க பண்ணாரு. எடுங்கன்னு சொன்னா தோனி எடுத்தாரு. அந்த மாதிரி வந்து கலீல் சொல்லி இருக்கணுமா? ஏன்னா என்ன சொல்றேன், கலீல் சொல்லல, சரி ஓகே சரியா. ஆனா நீ தோனி தானே, உன்னோட பேர்லயே ஒரு ரிவ்யூ சிஸ்டம் இருக்குல்ல, டிஆர்எஸ் தோனி ரிவ்யூ சிஸ்டம் தானே, எடுக்கணுமா வேணாமா? எனக்கு ஆதங்கமா இருக்கு. எனக்கு தெரியல, நான் இது கிரிட்டிசைஸ் பண்ண திரும்ப சொல்றேன். நான் வீடியோ முடிச்சுட்டு நான் மார்னிங் பாக்குறப்ப இதை பத்தி நானும் அதை பேசுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ஒரு ஃபேனா நேச்சுரலா இருக்கிறது தான். பட் உண்மை தானே. I'm just spitting truths and spitting facts here. The review should have been taken, the match would have changed. ஜெயிச்சிருப்போமான்லாம் எனக்கு தெரியாது. 177 ஜெயிச்சிருவீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு சொல்லல. ஆனா மொமெண்டமே மாறி இருக்கும். பவர் பிளே ஸ்கோர் மாறி இருக்கும். ரோஹித் சர்மாவோட பிளே மாறி இருக்கும். மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். அவர் கம்ஃபர்டபிளா ஆடிட்டு இருந்தாருங்க. விக்கெட்டே போல, அவர் ஜாலியா ஆடிட்டு இருந்தாருங்க ரோஹித் சர்மா. அவரு சாகாவரம் பாட்டு கரெக்டேஷன் தெரிஞ்சிருச்சு. இட்ஸ் இஸ் டே, அவ்வளவுதான். அது ஒருத்தருக்கு அமைஞ்சிரும். அந்த ரோஹித் சர்மாக்கு அமையும். அந்த மாதிரி ஒரு டே இன்னைக்கு அமைஞ்சிருச்சு. எங்க கிட்ட மட்டும் அடிச்சு ஃபார்முக்கு வராருங்க. போன தடவை இப்படிதான் செஞ்சுரி அடிச்சாரு, ஃபார்முக்கு வந்தாரு. ஃபார்முக்கு வரல, ஐ மீன் அந்த செஞ்சுரி அடிச்சிருவாரு. இந்த சீசன் எங்க கூட அடிச்சிட்டாரு. எங்க பேட்டிங் ஆர்டர் என்ன சொல்றதுன்னு தெரியல, செம்மையா அடிச்சு கொடுத்தாரு அந்த ஆயுஷ் மாத்திரே.
இந்த இடவெடுத்த இந்த ரச்சின் ரவீந்திராவும் ஷெய்க் ரஷீதும் சொல்ல முடியாது. செகண்ட் மேட்ச் தான் 3 ஓவர்ல 12 ரன் இருந்தாங்க. வந்து அப்படியே 6 ஓவர்ல 49 மாத்தினாரு. 3 ஓவர்ல மேட்சே மாத்தினாரு ஆயுஷ் மாத்ரே. அந்த இது மச் அவைட்டட் மாத்ரே ஃபார் சிஎஸ்கேவா இருப்பாரு அவரு, இது மச் அவைட்டட் பில்லா இருப்பாரான்னு பார்த்தா இருந்தாரு. பத்தாது என்ன பிரயோஜனம், அவர் மட்டும் அடிச்சு என்னங்க பிரயோஜனம்? நடுவில் ஒரு 8 ஓவர் வந்தாகனி அந்த சிங்கிள் சைக்கோவும் சிவம் தூபேவும் ஒரு அந்த நான் திரும்பவும் சொல்றேன், ரவீந்திராவை இவனுக்கு எதுக்குதான் ப்ரொமோட் பண்றாங்கன்னு தெரியல. நான் போன ப்ரிவியூலயே சொல்லியிருந்தேன், ஸ்ட்ரைக் ரேட் அகைன்ஸ்ட் ஸ்பின் இஸ் 94 ஃபார் த பாஸ்ட் 5 years அப்படின்ட்டு. இந்த மேட்ச்ல ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டா அவர் எவ்வளவு அடிச்சாருன்னு பார்த்து சொல்லுங்க. சாண்ட்னர் சொல்லி வச்சு போடுறாரு 18th ஓவர். என்ன டிசிஷன் ஹர்திக் பாண்டியா? நீங்க ஒண்ணு இல்லங்க, நாங்க இவ்வளவு சொல்ற ஸ்டாட்ஸ் படி ஜடேஜாக்கு வந்து ஸ்பின் ஆட வராது நாங்க இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நீங்க வந்து கேட்கலாம், ஜடேஜா வந்து அவ்வளவு பெரிய பிளேயர் என்னப்பா ஸ்பின் ஆட வராதா, அதுக்கெல்லாம் ஆடாம வைக்க முடியுமா, ஆடாம வைக்காம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். கடைசி ஒரு ஆடினார்ல, சாண்ட்னர் ஒரு ஆடினார்ல, என்ன ஆடினார் ஸ்பின்னு முடியல அவரால. போட்ட பால் மடக்கி அடிக்க முடியல, கஷ்டம். அவர் கஷ்டப்படுறாரு உண்மையில ஸ்பின்னுக்கு, அதுதான் உண்மை. அப்படி ஒரு பேட்ஸ்மேன் நீங்க எப்படி நடுவில் விளையாட முடியும்? அதுதான் ஸ்பின் யூஸ் பண்ற டைம்ல சிவம் துபே இருந்தனால ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகமா கொடுக்கல ஹர்திக் பாண்டியா. அந்த டைம்ல சிவம் துபே இருந்தாரு, ரிஸ்க் எடுக்க வேணான்ட்டு. எனக்கு தெரியல எதுக்கு ஜடேஜா அஸ்வின் தூக்கி போடு, அஸ்வின் ஆட்டம், அதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இன்னிங்ஸ்க்கு தான் ஒரு பிளேயர் ஜடேஜா நீங்க ப்ரொமோட் பண்ணி ஆட வைக்கிறீங்கன்னா, அந்த அஸ்வினே சூப்பரா ஆடுவாரு. இதை விட 10 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்பாரு அந்த பால்ல. அது என்ன தெரியுமா இப்ப ஆயிடுச்சு, கடைசியில அஸ்வின் சொன்ன மாதிரி தான் எக்கனாமிக்கலா போட்டாரா பேச முடியாதுன்ற மாதிரி 50 அடிச்சு சொல்லிச்சாரு இவரும். இப்ப எல்லாம் என்ன சொல்லுவாங்க, 35 பால்ல 50 அடிச்சிருக்காரு உங்க ஆள், ரோஹித் சர்மாவே 34 பால் தான் அடிச்சாரு, போய் பாடுறா போடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 34 பால் தான் ஜடேஜா, 34 பால் ஜடேஜா, 33 பால் 4 பால் ரோஹித் சர்மா. இது வந்து என்ன நீங்க வந்து டபுள் ஸ்டாண்டர்ட்ஸா பேசுறீங்கன்ற மாதிரி பேசுவாங்க. டிஃபரன்ஸ் நிறையவே இருக்கு. நீங்க மேட்ச் நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓப்பனிங் வந்து அடிச்சாரு, பால் சாப்பிட்டாரு ஃபுல்லா, மிடில் ஓவர்ஸ் இருக்கிற எல்லா மொமெண்டம்லயும் அப்படியே சக் பண்ணி எடுத்தாரு ஜடேஜா. என்ன கடைசியில வந்து அந்த ஒரு லாஸ்ட் ஓவர்ல 17 ரன் அடிச்சாரு போல்ட்ட. ரோஹித் சர்மாக்கும் ஜடேஜாக்கும் ஒரு டிஃபரன்ஸ் சொல்லவா? ரோஹித் சர்மா அடிக்க வேண்டிய டைம்ல இன்டென்ட் காமிச்சிட்டு அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து தலைவர் வந்து இப்ப தலைவர் ஆனால பிரச்சனை இல்ல, ரன் வந்துருச்சு நிறைய, ஸ்கைவும் ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தட ஆரம்பிச்சிட்டாரு. ஜடேஜா உள்ள வந்ததே அந்த ஒரு மொமெண்டம் வச்சு ஷிஃப்ட் பண்ணணும் தான் சிஎஸ்கேக்கு பண்ணாரு. தடவுனாரு ஓகே, விளையாட்டு இருந்தாரு, செட் பண்ணிட்டாரு சிஎஸ்கே ஓரளவுக்கு. ஷேக் ரஷீதும் போயிட்டாரு அப்படின்னா சிவம் துபே கூட சேர்ந்து அடிக்க போக வேண்டியதானே? இவ்வளவு பெரிய பேட்டிங் லைனப் இருக்கு. டோனி நீங்க வந்து கீழே தான் ஆட வைப்பீங்க அப்படின்ற ஃபிக்ஸ் இருக்கு, ஓகே. அதான் இவ்வளவு பெரிய பேட்டிங் லைனப் வச்சிருக்கீங்களா, ஆடுங்க, தைரியமா ஆடுங்க, இன்டென்ட் வேணும்ல, அப்பதான் ரன் வரும்ல. சிங்கிள் ஆடிட்டு இருந்தா எப்படி? 15 ஓவர், அதாவது சிவம் துபே ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா 16 ஓவர் முடியும் போது 143 எடுத்துட்டு வந்துட்டாரு. எப்படியோ அப்படி நான் அவர் அதான் சொன்ன மாதிரி தான், அவர் அடிக்கல, அவங்க பவுலிங் போட்டு கொடுத்தாங்க ஃபுல் டாஸ் எல்லாம். பட் இன்னொன்னு எடுத்துட்டு வந்துட்டாரு. கடைசி 4 ஓவர்ல அவர் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டாரு பும்ராக்கு அகைன்ஸ்டா. சரியா, அடுத்த 2 ஓவர்ல எவ்வளவு ரன்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன்? 10 ரன் வச்சு 17th and 18th ஓவர் 10 ரன்னுக்கு போகுது. அதுவும் நீ தோனி வராரு, டொக்கு வைக்கிறாரு, லோ ஃபுல் டாஸ்ல அவர் சிங்கிள் ஓடுறாரு. அப்ப என்ன பண்ணிக்கணும், தோனியால அடிக்க முடியாது ஸ்டார்டிங்னு தெரியும், அவர் இன்டென்ட் காட்டல. ஜடேஜா அடிக்கணுமா இல்லையா, அவரும் சிங்கிள் தராரு. 20th ஓவர் ஃபர்ஸ்ட் செகண்ட் பாலுமே சிங்கிள் தான் அடிச்சாரு. டபுள் அது வந்து ஓடி எடுத்தது, டபுளா தான் எடுத்தாரு. அந்த நல்லா மாட்டின ஃபுல் டாஸ் ஒன்னு அடிச்சதுல ஃபுல் டாஸ் வந்ததுனால ஒரு 6 விட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த பால் அடிச்சாரு, க்ளோஸ் பால், ஸ்லாட் பால். இந்த ஃபுல் டாஸ் ஸ்லாட் பாலை தவிர்த்து ஜடேஜா எங்க ஒரு பால் நல்ல பால் வந்து அடிச்சாரு எங்களுக்கு காமிங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சிஎஸ்கே டீம் நிறைய சொல்லியிருந்தேன் குவாலிஃபை ஆகும் அப்படின்ட்டுலாம். போன வீடியோல கூட மிட் சீசன் ரிவ்யூல கூட சொல்லியிருந்தேன். ரைட்டிங் இட் ஆஃப். நான் லாஸ்ட் 2ல முடிச்சா கூட எனக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இந்த டீம். நான் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன் இந்த பர்ஃபார்மன்ஸ். நீங்க கொஞ்சம் அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ரன் சொல்றோம், இன்டென்ட் கார்டு ஜெயிச்சிருந்தாங்கன்னா கூட வேற மாதிரி இருந்திருக்கும். கொஞ்சம் க்ளோஸா எடுத்துட்டு போய் தோத்துருந்தாங்க, சாரி ஜெயிச்சிட்டாங்கன்னு தெரியாம சொல்லிட்டோம், ஐயோ வாயிலடி, தோத்துருந்தாங்க, இன்டென்ட் கார்டு தோத்துருந்தா கூட வேற மாதிரி இருந்திருக்கும். இவங்க இவ்வளவு மட்டமா 15 ஓவர்ல வந்து ஒரு எல் கிளாசிக்கோவை இவ்வளவு கன்றாவியா. எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும், இதை நான் சொல்லும் போது இன்னொரு ஃபேக்ட் ஆட் பண்ணோம். மும்பைக்கு பெஸ்ட் எவர் வின் மார்ஜின் when it comes to wickets அப்படின்னு வந்து இருக்கு. 3 டாப் 3 என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே 10 விக்கெட்ஸ் மார்ஜின்ல ஜெயிச்சாங்க ஷார்ஜால 2020ல. செகண்ட் 2008ல சனத் ஜெயசூர்யா அடிப்பாரு இதே மாதிரி மேட்ச், இதே வான்கடையில தான் நினைக்கிறேன், ஆமா வான்கடை தான், 160 அடிப்போம் சிஎஸ்கே. 13 ஓவர்ல சேஸ் பண்ணுவார் சனத் ஜெயசூர்யா, போட்டு பொலப்பாரு. இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு எனக்கு அந்த மேட்ச். அதுக்கு அடுத்து இது தேர்ட் மேட்ச், இந்த மேட்ச் தான் 9 விக்கெட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. நீ பாரு, அவங்க ஜெயிச்ச உங்க ஹிஸ்டரியிலே, கிளப் ஹிஸ்டரியிலேயே டாப் 3 வின் மார்ஜின்ஸ் when it comes to wickets எங்க கூட தான். டாமினேஷன் இல்லாம என்ன இது, இவ்வளவு மட்டமாவா தோப்போனாங்க? இதுல வந்து பெருமை பீத்தல் வேற. கடைசி 8 மேட்ச்ல நீங்க 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கீங்க, அதுக்குள்ள ட்விட்டர்ல வந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. இதுக்காக 2 பாயிண்ட் கொடுப்பாங்களா? மாட்டாங்க. 4 மேட்ச் ஜெயிச்சா என்ன பிரயோஜனம்? ஒன்னும் பிரச்சனை இல்லை. தேவையானப்ப அடிச்சானுங்க பாத்தீங்களா? இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிருந்தோம்னா குவாலிஃபை ஆயிருக்கு. ஐ மீன் ஒரு இதுக்கு போயிருப்போம் முன்னாடி.
கரெக்டா சொல்லி வச்சு இந்த மேட்ச் அச்சானுங்க, முடிச்சு விட்டானுங்க. வேற அவனுங்க ஜாலியா இருக்கானுங்க. 10 பாயிண்ட் நீங்க இப்போ எவ்வளவு பாயிண்ட்? 8 பாயிண்டா? போயிட்டானுங்க டேபிளுக்கு, அவங்க மேல 6th போயிட்டானுங்க கொல்கட்டாவை தாண்டி. எனக்கு வந்து மும்பை இந்த மேட்ச் ஜெயிச்சது தாண்டி வந்து சிஎஸ்கே அடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு இதுவுமே கிடையாது. சிஎஸ்கே ஏன் இப்படி விளையாடுறாங்க அது தெரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே அதுதான். விளையாடுற அளவுக்கு டீமும் கிடையாது. ஏன் வாட்ஸ் கோயிங் ராங் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும். எங்களுக்குள்ளேயே இது ஆக்சுவலி உங்க வியூவர்ஸ்க்கு தெரியாது. பட் நாங்க ஒரு சிஎஸ்கே மேட்ச் முடியறப்போ கத்துவோம், போடு ஜெயிச்சிட்டோம் வேற லெவல் அப்படின்ட்டு அவன் கத்துவோம், இல்ல நான் கத்துவேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அது இருந்துச்சு ஓரளவுக்கு. இந்த மேட்ச்ல இல்ல, அவனே வந்து நான் சரண்டர் ஆயிட்டேன் ஃபர்ஸ்ட். அவனும் ஒரு கட்டத்துக்கு மேல இவனை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி அவனும் ஒரு கட்டத்துக்கு மேல விட்டுட்டான். ஏன்டா இவ்வளவு மோசமா இருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல கைஸ். உண்மையிலே ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு சே அபவுட் இட். சரி, நான் இது விட்டுறேன். இதுக்கப்புறம் நான் பேச போறது இல்லை. நான் அந்த ஸ்டாட்ஸை மட்டும் சொல்லிடுறேன். ரோஹித் சர்மா has become the second most run scorer in IPL history. சர்பா ஷிகர் தவன். ஒரு 20 ரன் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் விராட் கோலி இருக்காரு, இப்போ செகண்ட் வந்து ரோஹித் சர்மா ஆகிட்டாரு. அண்ட் ஆல்சோ he has also already was the most player with man of the match awards. 19 வச்சிருந்தாரு. மோஸ்ட் இந்தியன் பிளேயர் வித் மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்லும்போது ஒருத்தனை போட்டு அடிக்கணும்டா. ஏதோ ஒரு சேனல் ஓகே பூமர்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலைலாம் பார்த்து வைக்கிறது. அந்த டோனி வந்து போன மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு டோனி ஹஸ் காட் மோஸ்ட் மேன் ஆஃப் த மேட்சஸ் 1 நாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் பை எனி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மென்ஷன் பண்ணாரு. அது நான் யாருன்னு தெரியும், ரோஹித் சர்மா. அடுத்த மேட்சே ரோஹித் சர்மா இப்ப மேன் ஆஃப் த மேட்ச். எதுக்கு தேவையில்லாம இந்த இதனாலதான் மச்சி ஒரு கட்டத்துக்கு மேல அடிக்கிறாங்க. இப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ்னால இப்படிதான். நான் ஓகே பூமர் இங்க வந்து தப்பு, நாங்க கெத்துலாம் சொல்ல வரல. பட் இந்த மாதிரி தேவையில்லாம வாய் விட போய் தான் பேக் ஃபயர் ஆகுது எங்களுக்கு. இவங்க ஜாலியா ஒரு கமெண்ட் போட்டு போயிறாங்க, இவங்க ஃபன்னுக்கு போட்டு போயிடுறாங்க. அதை வச்சு எவ்வளவு பெரிய கணக்கு நடக்குதாங்க. இப்ப நான் பேச மாட்டேன், என்ன மாதிரி சில பேர் வந்து பேச மாட்டாங்க. ஆனா இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி பேசுவாங்களா ரோஹித் சர்மா ஃபேன்ஸ்? ஏன் பேசுவாங்க தெரியுமா? அவங்க அப்ப பேசிட்டாங்கல்ல, அதுல வந்து ஹர்ட் ஆயிருந்திருப்பாங்கல்ல சில ஃபேன்ஸ், அவங்க வந்து பேசுவாங்க. இந்த மாதிரிதான் இதுதான் இந்த டாபிக் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோமே. நம்மளும் அதேதான் இந்த டாபிக்கும் அடிச்சும் பார்த்தா அவுத்தும் பார்த்தாச்சுன்ற மாதிரி ஸ்டார்டிங் பேசிட்டோம். அதை பத்தி பேசுறதுக்கு பிரயோஜனம் இல்ல. அதை நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம அந்த மாதிரி இல்லாம இருந்தா சரி, நம்ம வியூவர்ஸ் அப்படி இல்லாம இருந்தா சரி, அவ்வளவுதான் நம்ம எதிர்பார்க்கறது. ரோஹித் சர்மா அடிச்சாரா, அவர் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிட்டாரா, இன்னும் அவர் பண்ண ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையும் மூடி புதைச்சிருவாரு. இதுக்கு மேல பண்ண போற ஃபெயிலியர்ஸ்க்கும் சேர்த்துதான் இந்த வந்து இன்னைக்கு சீசனுக்கு ஒரு மேட்ச் அடிச்சாரு. ஓப்பனா சொல்றேன், நானும் மும்பை ஃபேன், ரோஹித் சர்மா ஃபேன். ஓப்பனா சொல்றேன், அண்ணன் வந்து 10 மேட்சுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி அடிப்பாரு, அவ்வளவுதான். அதான் சீசனுக்கு ஒரு மேட்ச் அடிப்பாரு, அடிச்சாரு. இதுக்கப்புறம் நீ கேட்க கூடாது. சரி ஓகே, இந்த சேஞ்ச் இதுக்கப்புறம் இந்த சேஞ்ச் என்ன பண்ணலாம், இது பண்ணலாம் மாறுமா, அது பண்ணலாம் மாறுமா, ஒன்னும் மாறாது. நீங்க தயவு செஞ்சு யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுங்க. இப்போ அடுத்த சீசனுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க. ஆயுஷ் மாத்திரம் நல்லா இருக்காரு. டெவால் ப்ரோவிஸ் எடுத்துட்டு வரீங்களா, தயவு செஞ்சு எடுத்துட்டு வாங்க. ஜேமி ஓட்டன் ரவீந்திராவெல்லாம் சும்மா தூக்கி போட்டுட்டு ஜேமி ஓட்டன் கூட உட்கார வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அவருக்கு பதிலாக நேத்தன் எலிஸ் பத்திரானாவே உட்கார வச்சுட்டு இந்தியன் பிளேயர்ஸே கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து இன்னும் சொல்லலாம். இட்ஸ் நாட் ஓவர் அண்டில் இட்ஸ் ஓவர். ராகுல் டிராவிட் எல்லாமே திரும்ப எனக்கே ஒருத்தன் யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு, நீ தானே சொன்ன அப்படின்ட்டு தெரியல. ஆனா இட்ஸ் ஓவர். எனக்கு தெரிஞ்சு நெட் ரொம்ப பின்னாடி இருக்கு. அட்லீஸ்ட் அதாச்சும் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்தா சொல்லிருக்கலாம். அது ஒரு பாசிட்டிவா இருக்கு. 6 மேட்ச் ஜெயிச்சா குவாலிஃபை ஆவாங்க. போனது ஆர்சிபிக்கு அது இருந்துச்சு. அவங்க ரொம்ப அசிங்கமாலாம் ஒன்றும் தோக்கல, அதனால ஜெயிச்சு கொண்டு வந்து எடுத்துட்டு வந்தாங்க. நம்மளுக்கு அதுவும் கிடையாது. -1 பாயிண்ட்ஸ் டேபிள் அம்பத்தூர்ல இருக்கு, இது நெட் ரன் எடுத்து ஆவடியில இருக்குன்ற மாதிரி அவ்வளவு டிஃபரன்ஸ் எடுத்துக்கோ. சரி ஓகே, இதுக்கு மேல பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. சோ மக்களாக உங்களுக்கு ஏதாவது வந்து கமெண்ட்ஸ் ஏதாவது போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா தெரியுங்க. இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல கேம் நாங்க பார்த்தோம், இதெல்லாம் நோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு மேட்ச் ரிவ்யூஸ் இப்போ ரெகுலரா போடுறோம், மேட்ச் ப்ரிவியூஸும் ரெகுலரா போடுறோம். அண்ட் வீக்லி வீடியோ எபிசோட் ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு கிரிக்கெட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க, நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.